ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா பாயாசம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடேறட்டும். சூடேறினோடனே ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், அதோட கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கோங்க. திராட்சையும் நெய்லேயே போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துன பிறகு கொஞ்சமாக ஒரு மாம்பழம் உங்களுக்கு வேணும்னா மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழம் இல்லாமல் பாயாசம் செய்யலாம். எனக்கு மாம்பழம் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் நெய்லேயே அந்த மாம்பழத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சேமியாவை நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அந்த கப்லேருந்து சேமியாவை நல்லா நெய்லேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காயும் போதே அதில் நம்ம ஏற்கனவே நெய்லேயே வதக்கி வச்சுருந்த சேமியாவை எடுத்து பாலில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறும் போது ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதை விட கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியான சர்க்கரை தான் சேர்த்துருப்பேன் பாயாசத்தில். ஆனால் நீங்கள் நல்லா அளவாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து செஞ்சுக்கலாம். சேமியா நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. பாலில் நல்லா வச்சு கிளறி விட்டுக்கோங்க. சேமியா நல்லா வேகட்டும். வேற அளவுக்கு நல்லா கழுவி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம நெய்லேயே வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமே கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுருக்க மாம்பழத்தையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேமியா நல்லா வெந்துருச்சான்னு நல்லா பாருங்கள். நல்லா பார்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் சுண்டும் நல்லா பால். சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இதோட சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.